வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் திருப்பணி வேலைகளை மாண்புமிகு எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் பார்வையிட்டார்கள். காரைக்கால் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் திருப்பணி வேலைகளையும் மற்றும் பக்தர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று 36 தூண்களை கொண்ட கருங்கல் மண்டபம் பணிகளையும் மாண்புமிகு எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் பார்வையிட்டார்கள். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாக அதிகாரி திரு விநாயகமூர்த்தி, திருப்பணி கமிட்டி தலைவர் ஸ்ரீ உ.வே. அரங்கநாதசாரியார் சுவாமிகள், திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ணன், கோவி ஆசைத்தம்பி, சிவராமன் கிருஷ்ணன், செல்வி ஸ்டோர் இளங்கோவன், ரம்யாஸ் ரமேஷ், சிவகணேஷ், ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இது வேற தட்டிட்டா இது கொஞ்சம் நல்லா இப்படி வந்தால அதான் காரைக்காலில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் காரைக்காலில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பேரணிக்கு டிஎன்டிஜே மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ.கே. அப்துல் ரஹீம் தலைமை தாங்கினார். பேரணியில் பங்கேற்றவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதின் அவசியத்தையும் எடுத்துரைத்தனர். காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. உங்கள் காதுகளுக்கு கேட்கலையா? ஆதிபாவை கொண்டாரு, நிர்பயாவை கொண்டாரு, வாலிகள் படைகள் ஓயவில்லை. நானும் தாக்கமாக கிடைக்கிறேன். காவல்துறையே, 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 புதுச்சேரி காவல்துறை தூக்கிலிடு, தூக்கிலிடு, மனித மிருகங்களை தூக்கிலிடு, நாட்டுக்கே மானக்கேடு, சின்னஞ்சிறிய பிஞ்சுகளை சீரழிக்கும் கைவர்களை, காமவரி கைவர்களை பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். உயர்நீதிமன்றம் தமிழக அரசிடத்துல ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தில தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி வைக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்கின்றதோ அதே நடைமுறையே தொடரும். தமிழகத்துல இது மத மோதல்களுக்கு வழி இல்லாத வகையில அனைத்து தரப்பு மக்களும் அமைதியோடு வாழுகின்ற ஒரு முறையைத்தான் இந்த தாவேக அரசும் பின்பற்றும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக, மனிதநேயத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய தமிழக மக்களின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்றுக் கொள்கின்றோம்.
காரைக்காலில் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ விழாவின் பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த வடமரை காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த மே 16ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. நிறைவு நிகழ்ச்சியாக விடையாட்சி உற்சவம் நடைபெற்றது. விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வீரமா காளியம்மனுக்கு பல வண்ண மலர்களால் பூச்சொரிதல் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆலய அரங்காவலர், குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அப்போலோ மருத்துவமனை சார்பாக சிறப்பு மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் மற்றும் சசி சர்வீஸ் பாலிகிளினிக் இணைந்து காரைக்காலில் சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் செரிமான மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் மற்றும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர். முகாமில் வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்கள், அமிலத்தன்மை, செரிமான கோளாறுகள், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும், இதய நோய்கள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் குறித்தும் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் பேசும் பொழுது, தற்போதைய உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உடற்பயிற்சி மற்றும் உடல் உழைப்பு குறைவு போன்ற காரணங்களால் இதய நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறையையும் தினசரி உடற்பயிற்சியையும் கடைபிடிப்பதன் மூலம் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செரிமான மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் கூறும்பொழுது, நோய்கள் தீவிரமடைவதற்கு முன்பே அவற்றை கண்டறிந்து தடுக்கும் நோக்கத்தில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்.
பொதுமக்களிடம் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ஆரம்ப நிலையிலேயே மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள ஊக்குவிப்பதும் இந்த முகாமின் முக்கிய நோக்கம் என்றார். முகாமில் பரிசோதனை செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு தேவையான மேல் சிகிச்சைகள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வழங்கப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்களிடையே ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை சசி சர்வேஸ் பாலிகிளினிக் உரிமையாளர் வாசுதேவன், மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இன்னைக்கு தான் முதல் கேம்ப். என் பேர் டாக்டர் அஜய் நரசிம்மன். ஐம் கார்டியோதொராசிக் சர்ஜன். மினிமலி இன்வேசிவ் அண்ட் ரொபோட்டிக் அப்படின்னா இந்த பெரிசா பண்ணுறது ஓப்பன் சர்ஜரி. அது இல்லாமல் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது சின்னதாக கீ ஹோல் சர்ஜரி சொல்லுவாங்க. சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அது வழியாக சர்ஜரி பண்ணுறது. முதல் லங்ஸ், அதில் லங் கேன்சர் இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் கம் டு காரைக்கால் ஃப்ரம் அவர் டிபார்ட்மெண்ட். ஸோ இன்னைக்கு மேபி ஒரு 4-5 பேஷண்ட்ஸ் வி ஹவ் சீன் ஃப்ரம் மை சைட். தென் சார் ஹஸ் சீன் சம் பேஷண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்துட்டு வி ஹவ் அட்வைஸ் சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது ஃபாலோ அப் பண்ணி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வி வில் டேக் இட் ஃப்ரம் தேர். வணக்கம். என் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ். நான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், உடல் இரைப்பை மருத்துவர். எங்களோட ஸ்பெஷாலிட்டி அட்வான்ஸ்டாக நீங்கள் கேன்சரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இரைப்பையில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சா பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் எண்டோஸ்கோபி மூலமாகவே அது அகற்றிடும். ஸோ எண்டோஸ்கோபிக் கேன்சர் சர்ஜரி, எண்டோஸ்கோபிலேயே ரொம்ப நுணுக்கமான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதோட விழிப்புணர்வு ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா என்னோட கன்சல்டேஷன் ரூமில் வரதுக்கு முன்னாடி பேஷண்ட் பயப்படுறதே தள்ளி போட்டுடலாம். எல்லாருக்குமே வயிறு பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு அந்த அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வரதுக்கு பயப்படுவாங்க, ஏன் எண்டோஸ்கோபி சொல்லுவாங்களோ அப்படின்னு. இந்த பேஷண்ட் பார்த்தா அந்த ஒருத்தருக்கு தான் டெஸ்டே சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலான அட்வைஸ் தான் இருக்கும். அது ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி டேக்கிங் அட்வைஸ் தான். ஸோ மெயினாக கேம்ப் வரதுக்கு ரீசனே உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சாதாரண அசிடிட்டி பிரச்சனை, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அதில் சிலருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்குது. அது ஒரு பேஷண்ட்டுக்கே நம்ம பேசும்போது தான் தெரியும் அவங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருக்காது. ஆல்கஹால் நிறைய யூஸ் பண்ணுறதுனால, சிகரெட் நிறைய யூஸ் பண்ணுறதுனால உடல் பிரச்சனைகள் வரலாமல், லிவர் பிரச்சனைகள் வரலாம். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.